Hello everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸ்ல ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அண்ட் எரர் ஸ்ட்ரீம் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ரொம்ப ஈஸியாவே இருக்கும் கான்செப்ட். நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அண்ட் எரர் ஸ்ட்ரீம். ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம கீபோர்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணதான் அதுதான் ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ். கீபோர்டு ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டுடின், ரைட். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டுட் அவுட், ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா மானிட்டரில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதாவது நம்ம கொடுத்த இன்புட்டை ரீடைரக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் இன்புட்டை நம்மளுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா இதுவும் சேம் தான். நம்மளுக்கு மானிட்டர் தான் அவுட்புட் டிவைஸு. நம்மளுக்கு ஏதாவது எரர் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவுட்புட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் ஆகுறது, ரைட். அப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் நேம் என்ன அப்படின்னா சிஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் எரர் ஸ்ட்ரீமோட மாடியூல் என்னென்னா சிஸ். SYS எல்லாமே ஸ்மால் கேரக்டர்ஸில் தான் வரும். அப்போ மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் இன்புட் சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோமா, அப்போ மாடியூல் நேம் டாட்டு ரைட் ஸ்டூடெண்ட் டாட்டு ரீட் ஆஃப்னு சொல்லி கொடுக்கணும் ரீட் பண்ணுறதுக்கு. அதுவே நம்ம அவுட்புட் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ் டாட்டு ஸ்டுட் அவுட் டாட் ரைட் ஆஃப்னு சொல்லி கொடுப்போம். இதுவே எரர் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ் டாட்டு ஸ்டுட் எரர் ERR சொல்லி கொடுத்துட்டு டாட்டு ரைட் பண்ண போகிறோம், ரைட். இது ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணுறதுக்கான டிவைஸு. இது நம்மளுக்கு இன்புட் வாங்குது, கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறதுக்கான டிவைஸ். இதான் இதோட ப்ரோக்ராம். இம்போர்ட் சிஸ்ன்றது ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கணும். ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் ஃபைலை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம மோடு வந்து மென்ஷன் பண்ணலை. அப்போ டிஃபால்ட் மோடு ரீடாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனையும் ரீட் பண்ணி லைன் 1ல் ஸ்டோர் பண்ணியாச்சு. செகண்ட் லைனில் ரீட் பண்ணி லைன் 2ல் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. சிஸ் டாட் ஸ்டுட் அவுட் ரைட். ஃபஸ்ட் லைனை கொண்டு போய் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைனையும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நோ எரர் அக்கர் அப்படின்ற வேல்யூஸை நம்ம எங்கே கொண்டு போய் ரைட் பண்ணியிருக்கோம், ஸ்டுட் எரர். எரர் ஸ்ட்ரீமில் எந்த ஒரு எரரும் சொல்லக்கூடாதுன்றனால நம்ம அதை வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ரைட் பண்ணியிருக்கோம், ரைட். இது சிம்பிளாக இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ பெரிய கான்செப்டெல்லாம் இல்லை. இது நம்ம ரொம்ப இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் டெவலப்பர்ஸ் ஆகும்போது மட்டும்தான் இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரியணும். நம்மளோட சிலபஸ்லேயும் ரெஃபரன்சஸ் புக்லேயும் நம்மளுக்கு சிம்பிளாக கான்செப்டை பற்றி தெரிஞ்சால் போதும் அப்படின்றக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்டுடின்னா ரீடு, ஸ்டுட் அவுட்னா ரைட்டு, ஸ்டுட் எரர்னா நம்மளுக்கு ரைட்டுன்னு தெரிஞ்சால் போதும். இதோட மாடியூல் நேம் சிஸ் அப்படின்னு தெரிஞ்சால் போதும், ரைட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சிலபஸ்க்கு இது ஓகே. எப்போ உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆகும்போது இந்த கான்செப்டை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க.